ஸோ கூகுள் ஏஐ ஸ்டுடியோஸ் பண்ணி இந்த வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்கேன். பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னு. அவ்வளோ ப்ரொஃபஷனல் வெப்சைட். ஒரு ப்ராப்பர் கெரோசல் அண்ட் தென் ஹீரோ டெக்ஸ்ட் அண்ட் தென் இமேஜ், ப்ராப்பர் செக்ஷன்ஸ், ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபார்ம் ஒன்று, அண்ட் தென் ஸோ என்னென்ன டிவிஷன்ஸ்லாம் இருக்குது நம்ம கிட்ட, ஹாஸ்பிட்டல் என்ன டிவிஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது, அண்ட் தென் என்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, டெஸ்டிமோனியல்ஸ், ஸோ இன்சூரன்ஸ் பார்ட்னர்ஸ் யார் யார், அண்ட் தென் ஒர்க்கிங் ஹவர்ஸ் என்ன என்ன, நம்ம ஹாஸ்பிட்டல் பற்றி டீடைல்ஸ், அண்ட் தென் எஃப்ஏக்யூ ஃபார் எஸ்இஓ பர்பஸ். சைட் வந்து கம்ப்ளீட்டாக எஸ்இஓ கம்ப்ளைன்ஸோட இருக்கு. அண்ட் தென் ஒரு ஃபோட்டோ. ஸோ இந்த ஸ்டைலில் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் வெப்சைட் வித்தின் 5 minutesல கூகுள் ஏஐ ஸ்டுடியோ மட்டும் யூஸ் பண்ணி பண்ணலாம். இதை நீங்களும் உங்களால் பண்ண முடியும். அண்ட் தென் ஃப்ரீயாக நீங்கள் ஹோஸ்ட் பண்ணலாம். நெட்லிஃபைன்ற ஒரு ஹோஸ்டிங்கில் வந்து ஃப்ரீயாக ஹோஸ்ட் பண்ணிட்டு, அண்ட் தென் நீங்கள் கஸ்டமைஸ்டாக ஒரு ஃப்ரீ டொமைன் வந்து டெம்பரரியாக கிரியேட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஆரம்பிக்கலாங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ChatGPT யூஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று ஜென்ரேட் பண்ணிக்கலாம். நம்மளோட வெப்சைட்க்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நான் சிம்பிள் ப்ராம்ப்ட் ஒன்று எழுதியிருக்கேன். ஸோ ஆக்டர்ஸ் அண்ட் ப்ராம்ப்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட் அப்படின்ற மாதிரி. அண்ட் தென் ஒரு ஹாஸ்பிட்டல் வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணணும். அதோட நேம் வந்து கேரியோ அப்படின்னு சும்மா எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கிட்டேன். மேக் ஷூர் த வெப்சைட் இஸ் கிளீன், ப்ரொஃபஷனல் அண்ட் மாடர்ன். ஒரு பிளசன்ட் லுக் அண்ட் ஃபீல் வேணும் அப்படின்ற மாதிரி கலர் தீம் வேணும். அண்ட் தென் செக்ஷன்ஸ், நெசசரி செக்ஷன்ஸ், ஒரு ஹாஸ்பிட்டல் என்னென்னலாம் இருக்குமோ அந்த செக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்கேன். அதில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். அண்ட் தென் there are multiple doctors for each department and professional services என்னென்ன ஆஃபர் பண்ணுறோம் அதெல்லாமே ஒரு நார்மல் ஹாஸ்பிட்டல் இருக்கும் அதெல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அண்ட் தென் ஒரு புக்கிங் ஃபார்ம் ஒன்று வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கேன். அப்பாயின்மெண்ட்ஸ் புக்கிங்க்கு ஒரு ஃபார்ம் ஒன்று வேணும் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ ஃபைனலாக I'll be using this prompt and provide it to Google AI Studio to build the final website. ஸோ இந்த ப்ராம்ப்ட் வந்து நான் சிம்பிளாக எழுதிட்டு I just copy, go to ChatGPT. ChatGPTல வந்து நீங்கள் ஜஸ்ட் இந்த ப்ராம்ப்டை வந்து பேஸ்ட் பண்ணுங்க. Control B and click on enter. ஸோ இந்த ChatGPT வந்து ஒரு ப்ராப்பர் ப்ராம்ப்ட் கொடுக்கும். ஸோ இந்த நம்ம கொடுத்த இந்த ப்ராம்ப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒரு ப்ராப்பர் ப்ராம்ப்ட் ஒன்று கொடுக்கும். அந்த ப்ராம்ப்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கூகுள் ஏஐ ஸ்டுடியோல வந்து அந்த ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணிட்டு, ஸோ நம்ம வெப்சைட் வந்து அங்கே தான் டெவலப் பண்ண போறோம். ஓகே, ChatGPT பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ப்ராப்பர் ப்ராம்ப்ட் ஒன்று ஜென்ரேட் பண்ணிடுச்சு. ஐ ஜஸ்ட் காப்பி அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இப்போ கூகுள் ஏஐ ஸ்டுடியோ போறேன். நான் கூகுள் ஏஐ ஸ்டுடியோ. ஸோ வர ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணுங்க. கெட் ஸ்டார்டட். நான் ஆல்ரெடி சைன் அப் பண்ணியிருக்கேன், அதனால ஆட்டோமேட்டிக்காக எனக்கு லாகின் ஆயிடுச்சு. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தால் நீங்கள் சைன் அப் பண்ணிட்டு அண்ட் தென் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஸோ பில்டு கீழே நியூ ஆப் இருக்கு. அந்த நியூ ஆப்பில் அந்த ப்ராம்ப்ட் நம்ம ChatGPTல கிரியேட் பண்ண ப்ராம்ப்ட் அப்படியே பேஸ்ட் பண்ணுங்க. ஓகே, பேஸ்ட் பண்ணிட்டு ப்ராப்பராக பேஸ்ட் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் தென் ஓகே, வின்னிங் யூஎக்ஸ் ஹெல்த் கேர் வெப்சைட். ஓகே, ஜஸ்ட் கிளிக் ஆன் பில்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய யூஐ டிசைன்ஸ் காட்டிருக்கு. ஃப்ரண்ட் அண்ட் டிசைன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் வந்து யூஐ டிசைன்ஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்கு. நமக்கு இந்த டெம்ப்ளேட்ஸ்ல ஏதாவது வேணும் அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேண்டாம் அப்படின்னா ஜஸ்ட் வி கேன் ஸ்கிப். இது ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஒரு யூஐ டிசைன் பண்ணி கொடுக்கும் நமக்கு. ஐ ஜஸ்ட் கிளிக் ஆன் ஸ்கிப். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணிடுச்சு. சி த வெப்சைட். பெட்டர் நம்ம ஃபுல் ஸ்க்ரீனில் பார்த்தா நல்லா இருக்கும். I'll take you to full screen.
பாருங்க கம்ப்ளீட் ஒரு மெனு பார். அண்ட் தென் இந்த லோகோ வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது நேம் வந்து கேபிட்டல் கொடுத்தோம் அது மாதிரி இருக்கு. அண்ட் தென் இந்த லோகோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா இந்த 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 செக்ஷன் கிளியர் ஆகிடும். ஸோ கம்ப்ளீட் அபவுட் டிபார்ட்மெண்ட்ஸ், டாக்டர்ஸ், சர்வீஸ், ஹெல்த் கேர் பேக்கேஜஸ், கேலரி. ஸோ ப்ராப்பராக ஒரு ஹோம் பேஜ். தென் கம்ப்ளீட் ஒரு ரிப்பன் கொடுத்துருக்கு. எவ்வளோ என்ன பண்ணியிருக்கோம், அந்த ஹாஸ்பிட்டல் பற்றி கம்ப்ளீட் டீடைல்ஸ் ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க அந்த மாதிரி. ஸோ பார்த்தோன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி. அண்ட் தென் ஹோம் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா புக் அண்ட் அப்பாயின்மெண்ட், ஃபைன் ஸ்பெஷலிஸ்ட், எமர்ஜென்சி கான்டாக்ட் அதுக்கானது. அண்ட் தென் ஒரு ஹீரோ செக்ஷன், ப்ராப்பரான ஹீரோ செக்ஷன். அண்ட் தென் இமேஜ் தட் டு நாட் ஸ்டாட்டிக் இமேஜ், அது கெரோசில் இருக்கு. ஸோ அண்ட் தென் கோர் ஃபிலாசபி, வை தேர் ஹாஸ்பிட்டல் ட்ரஸ்ட் குளோபலி, எதுக்காக ட்ரஸ்ட் பண்ணுறாங்கன்ற ஒரு செக்ஷன். அண்ட் தென் ஒரு ப்ராப்பர் கான்டாக்ட் ஃபார்ம் ஒன்று. ஸோ ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறதுக்கு ஒரு கான்டாக்ட் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்கு. அண்ட் தென் ஸ்பெஷலைஸ்ட் மெடிசன்ஸ் என்னென்ன இருக்குது, கார்டியாலஜி, நியூராலஜி, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் பீடியாட்ரிஷியன்ஸ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். அண்ட் தென் ஸோ என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது ஹாஸ்பிட்டலில், ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ், அதை பற்றி ஒரு செக்ஷன். அண்ட் தென் டெஸ்டிமோனியல், ஸோ இன்சூரன்ஸ் பார்ட்னர்ஸ் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்றது. அண்ட் தென் ஒரு பிளாக் பற்றின ஒரு செக்ஷன். அண்ட் தென் ஒர்க்கிங் ஹவர்ஸ், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கு. ஸோ எஃப்ஏக்யூ ஃபார் எஸ்இஓ பர்பஸ்க்காக எஃப்ஏக்யூ வந்து ஒர்க் ஆகும். தென் ஃபூட்டர் பாருங்க, ஒரு சிம்பிள் ப்ராம்ப்ட்ல ஒரு பக்கா வெப்சைட், ஒரு ப்ரொஃபஷனல் கிரியேட் பண்ண எப்படி இருக்குமோ சேம் ஸ்டைலில் கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அபவுட் டெஸ்ட்ல டாக்டர்ஸ், ஸோ போர்ட் கவர்னர்ஸ் யார், அந்த டீடைல்ஸ் என்ன, இது எல்லாமே. இது என்ன பியூட்டி அப்படின்னா, இதில் நம்ம எல்லாமே டெக்ஸ்ட் அந்த அகெயின் எல்லாத்தையுமே நம்மளால ஆட் பண்ணிக்க முடியும். எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம், நம்ம எடிட் பண்ணிக்கலாம். நாட் லைக் மற்ற மாதிரி வந்து ஜஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு எடிட் பண்ணுறதுக்கு அகெயின் நம்ம வந்து கோடில் போய் எடிட் பண்ணுற அவசியம் இல்லை. ஸோ கூகுள் ஏஐ ஸ்டுடியோவில் வந்து அங்கேயே எடிட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணி ஈச் அண்ட் எவ்ரி டாக்டர்ஸ் பற்றியும் அண்ட் தென் டிபார்ட்மெண்ட்ஸ் பற்றியும் கிளியராக இருக்குது. ஸோ என்ன டாக்டர்ஸ் இருக்காங்க, ஸோ டாக்டர்ஸ் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, ஸோ அவங்களுக்கு புக் ஸ்லாட் பண்ணலாம், அவங்க ப்ரொஃபைல் வியூ பண்ணலாம். ஸ்லாட், ஸோ புக் ஸ்லாட் கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு அந்த அப்பாயின்மெண்ட் ஃபார்முக்கு வந்து மூவ் ஆகுது. தென் டாக்டர்ஸ் அண்ட் தென் சர்வீசஸ். இதுலேயும் வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்கு. எமர்ஜென்சியா அல்லது சப்போர்ட் மட்டுமா, வெல்னஸ், டயக்னோஸ்டிக்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து அதையும் வந்து செப்பரேட் பண்ணி ஆன்சைட் சர்வீசஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கு. அண்ட் தென் ஹெல்த் கேர் பேக்கேஜஸ் என்ன இருக்குது, ஸோ என்ன பேக்கேஜஸ் வேணும், இது எல்லாமே எடிட்டபிள். ஃபைனலாக கான்டாக்ட் பேஜ் பார்க்கலாம். ஸோ கான்டாக்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இந்த டீடைல்ஸ் இருக்குது. அண்ட் தென் ஒரு ஃபார்ம் இருக்குது, கான்டாக்ட் ஃபார்ம் இருக்குது. அகெயின் எஃப்ஏக்யூ ஃபார் எஸ்இஓ பர்பஸ். ஒரு ப்ராப்பர் ஃபூட்டர் இருக்கு, ப்ராப்பர் ஃபூட்டர் கிரியேட் பண்ணியிருக்கு. அண்ட் தென் பிளாகிங் இருக்கு, பிளாக் வேணும்னாலும் எடிட் பண்ணிக்கலாம் நம்ம. அண்ட் தென் கேலரி, ஹாஸ்பிட்டல் கேலரி வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஹாஸ்பிட்டல் கேலரிக்கு வந்து இந்த தேவை எல்லாமே இருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து இது கம்ப்ளீட் ரெஸ்பான்சிவ். ஸோ டிவைசஸ் போனீங்க அப்படின்னா, ஸோ மொபைல் கொடுத்தீங்க அப்படின்னா மொபைல் கம்ப்ளீட் ரெஸ்பான்சிவ். ஜஸ்ட் கோ டு ஹோம் பேஜ் பாருங்க, கம்ப்ளீட் ரெஸ்பான்சிவ் வெப்சைட். ஓகே, மொபைல்ல இருந்து நான் டேப்லெட் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ டேப்லெட் பார்த்தீங்கன்னா அதுக்கும் அகெயின் டேப்லெட்டுக்கு அந்த மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ ஃபுல்லி ரெஸ்பான்சிவ் வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் go to current section view. I just go to ஓகே. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கு, எடிட் டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எடிட் டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இது சேஞ்ச் பண்ணணும், அப்படின்னா எடிட் டூல்ஸ் கிளிக் பண்ணிட்டு இந்த செக்ஷன் நீங்கள்
ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க செலக்ட் ஆயிடும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராம்ப்ட் கொடுக்கலாம். ஸோ சேஞ்ச் தி டெக்ஸ்ட் டு, நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் இன் இந்தியா அப்படின்னு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். எனக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஓகே, ஜஸ்ட் கிளிக் ஆன் சென்ட் ப்ராம்ப்ட். ஸோ இங்க பாருங்க, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் இன் இந்தியா, ட்ரஸ்டட் ஹெல்த் கேர் அப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி எந்த டெக்ஸ்ட் வேணாலும் உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஜஸ்ட் கோ டு எடிட் டூல்ஸ் கொடுத்துட்டு நீங்க வந்து டெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம், என்ன வேணுமோ அப்டேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தீங்க, உங்களுக்கு என்னவா சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எல்லா டெக்ஸ்ட்டுமே நீங்க இது மாதிரி வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியா இருக்கு இது எடிட் பண்றதுக்கு. அண்ட் தென் இமேஜஸ் மட்டும் உங்களுக்கு எடிட் பண்றது வந்து சம்டைம்ஸ் இது ஒர்க் ஆகுது, சம்டைம்ஸ் இது ஒர்க் ஆகல. ஸோ ப்ராப்பர் வே இருக்கு, அதை நான் எப்படி பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஓகே, டெக்ஸ்ட் எப்படி நம்ம சேஞ்ச் பண்றது பார்த்தோம். இப்போ ஒரு இமேஜ் எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னு பார்க்கலாம். இமேஜ் நார்மலா நீங்க எடிட் டூல்ஸ் கொடுத்துட்டு அந்த நீங்க போயிட்டு நீங்க இமேஜ் செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். பட் சம்டைம்ஸ் அது ப்ராப்பரா ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ ப்ராப்பர் மெத்தட் என்னன்ற நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஜஸ்ட் கோ டு கோட்ல போயிட்டு இங்க ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணுங்க. இந்த ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டர்ல வந்து உங்க லோக்கல் டெஸ்க்டாப்ல இருக்க அந்த லேப்டாப்ல இருக்க இமேஜை வந்து இங்க அப்லோட் பண்ணுங்க. ஸோ அந்த பாத்தை இங்க கொடுத்தோம் அப்படின்னா ஒர்க் ஆயிடும். நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு. ஓகே, இங்க ஜஸ்ட் கிளிக் ஆன் இட், கிரியேட் நியூ ஃபோல்டர். நியூ ஃபோல்டர் வந்து நேம் வந்து எக்ஸாம்பிளுக்கு இமேஜஸ் நான் வச்சுக்கிறேன். ஸோ இமேஜஸ் ஃபோல்டர் உள்ள அண்ட் தென் நான் என்ன பண்றேன் அப்படின்னா எங்கிட்ட இருக்க சில இமேஜஸை வந்து நான் வந்து இங்க அப்லோட் பண்றேன். ஜஸ்ட் கிளிக் ஆன் அப்லோட் ஃபைல்ஸ். அப்லோட் ஃபைல்ஸ்ல வந்து என்னோட ஓகே, ஸோ இந்த இமேஜ் வந்து நான் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த இமேஜ் ஒன்று அண்ட் தென் ஒரு டாக்டர் இமேஜ் ஒன்று, இது ரெண்டு எடுத்துக்கலாம் நம்ம. ஐ ஜஸ்ட் கிளிக் ஆன் இட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு இமேஜ் வந்து அப்லோட் ஆயிருக்கும் நமக்கு. ஸோ நான் என்னோட ரெண்டு இமேஜ் அப்லோட் பண்ணிட்டேன் அண்ட் தென் அதை நான் இமேஜஸ் ஃபோல்டரில் ஜஸ்ட் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் மூவ் ஆன் இட். ஓகே, மூவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த இமேஜஸ் ஃபோல்டரில் இமேஜோட பாத் கொடுத்து அதை வந்து அப்டேட் பண்ணு அப்படின்றதான் சொல்லணும் நம்ம. என்ன பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு இந்த இமேஜ் வந்து எனக்கு வந்து அங்கே அப்டேட் பண்ணணும். ஸோ கிளிக் ஆன் 3 டாட், காப்பி பாத்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஜஸ்ட் காப்பி த பாத். காப்பி பாத் போயிட்டு அண்ட் தென் இப்போ ப்ரிவியூ போயிட்டு ஓகே, இப்போ ப்ரிவியூ போயிட்டு எடிட் டூல்ஸ்ல அண்ட் தென் ஜஸ்ட் கிளிக் ஆன் எடிட் டூல்ஸ் அண்ட் தென் ஜஸ்ட் செலக்ட் திஸ் இமேஜ். இந்த இமேஜ் செலக்ட் ஆயிடுச்சு. நான் அந்த பாத்தை சேவ் பண்ணிக்கிறேன். இங்கே செலக்ட் பண்ண பாத்தை சேவ் பண்ணிட்டு ரீப்ளேஸ் திஸ் attached image. அட்டாச்ட் இமேஜ் கொடுத்துட்டு ஜஸ்ட் கிளிக் ஆன் என்டர், சென்ட் ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். ஸோ இந்த டைப் மட்டும் தான் ஒர்க் ஆகுது ப்ராப்பரா. நீங்க டைரக்டா நீங்க இங்க அந்த அந்த என்ன நியூ இமேஜ் வேணுமோ அதை நீங்க ப்ராப்பரா இங்க கொடுத்தீங்க அப்படின்னா அது ஒர்க் ஆகல. சம்டைம்ஸ் வந்து அது வேற இமேஜஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஏஐ ஜென்ரேட் பண்ணி போடுறதுனால வந்து ப்ராப்பரா ஒர்க் ஆகல. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, அது மட்டும் நீங்க என்ன கோட்ல போயிட்டு இமேஜஸ் ஃபோல்டர் செலக்ட் ஒரு கிரியேட் பண்ணிட்டு தென் அதுல நீங்க இமேஜஸ் என்ன வேணுமோ அப்லோட் பண்ணிட்டு அந்த பாத்து இங்க கொடுத்தீங்க அப்படின்னா ப்ராப்பரா ஒர்க் ஆகுது. பாருங்க, இப்போ இமேஜ் சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் பண்ணிட்டு அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்க, ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு, பக்காவாக ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. நம்ம என்ன இமேஜ் கொடுத்தோமோ அந்த இமேஜ் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிட்டு எக்ஸிஸ்டிங் அந்த இமேஜை ரிமூவ் பண்ணிட்டு
ப்ராப்பராக ரீப்ளேஸ் பண்ணிச்சு. ஸோ இமேஜஸ் வந்து வெப்சைட்டில் உங்களுக்கு எங்கே வேணும்னாலும் நீங்கள் இதே மாதிரி இந்த மெத்தட் யூஸ் பண்ணி இமேஜஸ் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் டெக்ஸ்ட் வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ டெக்ஸ்ட் வந்து நம்ம ஜஸ்ட் எடிட் டூல் போயிட்டு அந்த டெக்ஸ்ட் நீங்கள் எது வேணுமோ செலக்ட் பண்ணிட்டு தென் ப்ராம்ப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டும் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் அண்ட் இமேஜ் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை கூகுள் ஏஐ ஸ்டுடியோ வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க எடிட் பண்ணுறது அப்படின்றது. ஸோ கோடிங் தெரியாதவங்க, பேக் எண்ட்னா அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரி நாலேஜ்லாம் இல்லாதவங்கலாம் இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களே சிம்பிளாக ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணி அவங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணிட்டு அண்ட் தென் ஒரு வெப்சைட் வந்து கூகுள் ஏஐ ஸ்டுடியோ யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம இது வந்து எப்படி ஒரு ஃப்ரீ ஹோஸ்டிங்கில் ஹோஸ்ட் பண்ணுறது வித் ஃப்ரீ டொமைன் எப்படி ஹோஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம எடிட் பண்ணுறது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஜஸ்ட் கோ டு கோட்ல போனீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட்னு ஆப்ஷன் இருக்கு. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டவுன்லோட் அஸ் ஜிப் ஃபைல் இருக்கு. ஜஸ்ட் கிளிக் ஆன் இட். ஸோ நம்ம ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஜிப் ஃபைல டவுன்லோட் ஆயிரும். ஸோ ஓகே, நம்மளோட ப்ராஜெக்ட் ஜிப் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து எப்படி ஃப்ரீ ஹோஸ்டிங் அண்ட் டொமைன் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஜஸ்ட் கோ டு netlify.com. இது வர ஃபர்ஸ்ட் லிங்க் netlify.com. இவங்க வந்து ஃப்ரீ ஹோஸ்டிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரியாக்ட் ஆப்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி ஃப்ரீ ஹோஸ்டிங் அண்ட் டொமைன் நேம் வந்து உங்களுக்கு netlify.appன்னு வரும். பட் யூ கேன் கஸ்டமைஸ். ஓகே, இப்போ லாகின் பண்ணிட்டேன். netlify லாகின் பண்ணீங்கன்னா டேஷ்போர்ட் இப்படி தான் இருக்கும். அப்லோட் யுவர் ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஜஸ்ட் கிளிக் ஆன் ஃபைல்ஸ் டு அப்லோட். ஸோ நம்ம டவுன்லோட் பண்ண அந்த ஃபைலை இங்கே அப்லோட் பண்ணுங்க. netlify ஆட்டோமேட்டிக்காக டிப்ளாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஸோ டிப்ளாய் பண்ணிட்டு போஸ்ட் ப்ராசஸிங் கம்ப்ளீட்னு வந்துச்சு. ஜஸ்ட் கிளிக் ஆன் ப்ரிவியூ. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட வெப்சைட் வந்து கம்ப்ளீட்டாக லைவாக ஹோஸ்ட் ஆயிடுச்சு. அண்ட் தென் ஃப்ரீ ஹோஸ்டிங்கில். ஒன் மோர் திங் இங்கே என்ன அப்படின்னா இந்த நேம் வந்து இதை நீங்கள் யாருக்குமே ஷேர் பண்ண முடியாது. அந்த மாதிரி நீங்கள் ஆல்ஃபா நியூமரிக் நேம்ஸில் இருக்கு. பட் இந்த நேம் வந்து நம்ம இங்கே போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். we just go to project configuration. இங்க வந்து ப்ராஜெக்ட் நேம் இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் நேம் வந்து நமக்கு என்ன வேணுமோ அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஐ ஜஸ்ட் கிவ் கேர்ஸ் யூ. ஓகே, திஸ் நேம் இஸ் அவைலபிள். சேவ். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு லிங்க் வந்து கம்ப்ளீட்டா வேற ஒரு இதுதான் ப்ராப்பர் லிங்க். ஸோ இந்த லிங்க்கை நம்ம யாருக்கு வேணா ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இட்ஸ் கம்ப்ளீட்லி லைவ் அண்ட் ஃப்ரீ ஹோஸ்டிங் அண்ட் ஃப்ரீ டொமைன் நேம். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீச்சர்ஸ், எல்லா பேஜஸ் எல்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. டிபார்ட்மெண்ட்ஸ், டாக்டர்ஸ், ஸோ சர்வீசஸ், ஹெல்த்தி பேக்கேஜஸ், என்னென்ன பேக்கேஜஸ் இருந்தது எல்லாமே ஒர்க் ஆகுது. ஸோ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை ப்ராஜெக்ட் வந்து ஒர்க் பண்ணி பார்க்கணும், இல்லை கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு டெமோ கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த ஃப்ரீ ஹோஸ்டிங் இருக்குது. அண்ட் தென் ஃப்ரீ டொமைன்ஸ் கொடுக்குறாங்க. இட்ஸ் பிட் அவங்களோட சப்டொமைனாக தான் வருது நம்மளோடது. பட் ஈவன் தோ வி கேன் யூஸ் இட். ஸோ ஹோஸ்ட் பண்ணி பாருங்க. ஸோ உங்களோட சைட்டை பில்ட் பண்ணுங்க, ஹோஸ்ட் பண்ணுங்க. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.